கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த துஆவை, இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லியிருப்பார். விஷயம் என்ன என்று சொன்னால், நபியே நீர் கூறுவீராக, குல்லை நுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா அம்சங்களும் எல்லா செயல்பாடுகளும் இல்லாமா கதபல்லாஹு லனா, அது அல்லாஹ் நமக்காக வேண்டி எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒன்றிலிருந்து ஏற்படுவதை கொண்டே தவிர வேறு இல்லை. அதாவது நாம் அடையக்கூடிய துன்பங்கள், சிரமங்கள், நல்லவை கெட்டவை அனைத்தும் லயுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எழுதியதை தவிர வேறு எதுவும் நம்மை சேருவதில்லை. ஹுவ மௌலானா, அவன்தான் நமது எஜமானனாக இருக்கிறான். அலல்லாஹி, அல்லாஹுவின் மீது ஃபல்யதவக்கலில் முதவக்கிலூன், நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் நம்பிக்கை கொள்ளட்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்மை சொல்ல சொல்லி எழுகிறார். இதில் நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் என்பது, ஒரு முஃமினுடைய இறை நம்பிக்கை என்பது அவன் சார்ந்த எல்லா விஷயங்களும், நல்லவையாக இருந்தாலும் சரி கெட்டவையாக இருந்தாலும் சரி, அனைத்தும் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு ஏற்படுகிறது என்கிற சிந்தனையோடு எல்லா விஷயத்தையும் அணுக வேண்டும். நமக்கு ஏதாவது கஷ்டம், சிரமம்னு வந்துச்சுன்னா அதை அணுகக்கூடிய விதத்தை மார்க்கம் இரண்டு விதமாக பிரித்து சொல்லுகிறது. ஒன்று, நாம் துஆ கேட்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி நம்முடைய தேவையை நாம் நிறைவு செய்து கொள்ளுவது என்பது ஒரு வழிமுறை. இன்னொன்று இருக்கிறது, துஆ எதையும் கேட்காமல் இறைவன் எனக்கென்று எதை விதித்திருக்கிறானோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிற மனோபாவத்தோடு ஒரு விஷயத்தை அணுகுவது. இரண்டு வழிமுறைகள் சிரமத்தின் பொழுது நாம் செய்யலாம். இரண்டுமே இறைவனால் வழங்கப்பட்ட நல்ல விஷயங்கள் தான் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒருவருக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு, பெரிய நஷ்டம் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னா, ஒருவர் என்ன செய்வார், அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி துஆ கேட்டு, அவருக்கு அது துஆ கேட்கும் பொழுது அதற்கான பலன் கிடைச்சிச்சுன்னா துன்யாவுல கயிறு, கிடைக்கலன்னு சொன்னா மறுமையில அதற்கான கூலி அல்லாஹ் பெருசா கொடுப்பான். ஏற்றுக்கொள்ளப்படாத துஆக்களுக்கு மறுமையில் பெரிய பங்கு உண்டு, பெரிய கூலி உண்டு. இது ஒரு வகை. இன்னும் ஒரு சிலர் இருப்பார்கள், என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அவ்வளவு எளிதாக அவர்கள் துஆ செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய அந்த பார்வை எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் எனக்கென்று இந்த கஷ்டத்தை விதியாக்கி இருக்கிறார், இதை நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன். இதுல இருந்து என்ன வெளியே கொண்டு வரணும்னா அல்லாஹ் கொண்டு வரட்டும். இல்லை என்று சொன்னால், இதுதான் என்னுடைய முடிவுன்னு சொன்னா இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று தன்னை இறைவனின் பால் சரணடைந்து கொள்ளுவது என்கிற ஒரு வழிமுறையும் இருக்கு. இரண்டுமே ஷரியத்தினுடைய அடிப்படையில ஒண்ணுதான். உதாரணத்திற்கு நாம் பார்க்கிறோம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு நாம் எல்லாம் அறிந்த தெரிந்த மரணம் செய்து வைத்திருக்கிற வரலாறு தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி நெருப்புல போடுவதற்கு தயாராக வைத்திருந்த பொழுது மலக்குமார்கள் வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே கேட்டார்கள், உங்களுக்கு நீங்கள் சரின்னு சொன்னா உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மலக்குமார்கள் இறைவன் சொல்லாமல் அவர்கள் சுயமாக வரமாட்டார்கள். அல்லாஹுதான் அனுப்பி இருக்கிறான், அல்லாஹுதான் கேட்க சொல்லி இருக்கிறான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, இது என்னுடைய இறைவன் எனக்காக வேண்டி விதியாக்கி இருக்கிற ஒன்று, அல்லாஹ் நாடினால் அவன் காப்பாற்றட்டும், நான் எதையும் கேட்க மாட்டேன். ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொன்னார்கள். இதைத்தான் நாம் தஸ்பீஹாக ஓதிக்கொள்வோம் அடிக்கடி. ஹஸ்புன் அல்லாஹ் நிஅமல் வக்கீல் என்பதாக. கஷ்ட நஷ்டம் வந்துச்சுன்னா நாம் செய்ய வேண்டிய முதல் துஆ என்னன்னா, ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல் என்கிற துஆ தான். இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய இறைவன் எனக்கு போதுமானவன் என்று சொன்னார். அப்ப அல்லாஹ் அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி உதவினான்னு சொன்னா, மலக்குமார்கள் மூலமாக தேவையில்லை, நேரடியாக நெருப்புக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். நேரடியாக நெருப்பிற்கே அல்லாஹ் உத்தரவிட்டான். புல்னா, நாம் சொன்னோம், யா நாரு நெருப்பே கூனி பரதன் சலாமன் அலா இப்ராஹிம், குளிர்ச்சியானதாக சலாமத் நிம்மதி தரக்கூடியதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ மாறிவிடு என்று அல்லாஹ் நேரடியாக நெருப்பிற்கு கட்டளையிட்டான். இதைத்தான் நாம் சொல்லுகிறோம், ஒரு மனிதன் சிரமமான நேரங்களில் இரண்டு வழிமுறைகளை கையாளலாம். ஒன்று துஆ செய்யலாம், அல்லது அந்த சூழ்நிலையை அப்படியே பொருந்திக் கொள்ளலாம். அந்த சூழ்நிலையை பொருந்திக் கொள்வதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு ஒரு பெரும் சான்றாக இருக்கிறது. அதே போலதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தினுடைய அந்த சமயத்தில அந்த குகைக்குள்ளால் மறைந்திருக்கக்கூடிய அந்த தருணத்தில் எதிரிகளுடைய கால் தடம் அவர்களுடைய குகைக்கு வெளியே தருகிறது. கால் நடக்கக்கூடிய அந்த சப்தங்கள் கேட்கிறது. கொஞ்சம் குனிந்து கீழே பார்த்தாலும் கூட அவர்கள் மாட்டிக்கொள்ளுவார்கள் என்கிற சூழ்நிலையில்
ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகவும் பதட்டமாக இருந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அற்புதமான வார்த்தை என்னன்னா, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னான். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அவன் நம்மை காப்பாற்றுவான், எதிரிகளை அழிப்பான், அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லல. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், எதை நடத்த வேண்டுமோ அதை சரியாக நடத்துவான். எனவே லா தஹஸன், நீ கவலைப்படாதேன்னு சொன்னான். இதுவும் ஈமானினுடைய ஒரு வகையாகத்தான் இருக்கிறது. இதை பறைசாற்றக்கூடிய, நமக்கு உண்மைப்படுத்தக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் லவ் அன்னகும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலுஹி, அல்லாஹ்வின் மீது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அது போல உண்மையான முறையில் நீங்கள் நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை தருவான். எப்படி காலையில் பறவைகள் தங்களுடைய கூடுகளில் இருந்து கிளம்பி செல்லுகிற பொழுது பசியோடு செல்லுகிறது, அதற்கு பேங்க்ல பேலன்ஸ் இல்லை, கடைகளில் பொருட்கள் இல்லை, வெளியே போகும் பொழுது செல்லுகிறது, அதற்கு ஏதாவது ஒரு விதத்துல அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பறவைகள் துனியாவுல இருக்கிறது. எல்லா பறவைகளுக்கும் உணவு கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஆயிரக்கணக்கான கால்நடைகள் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் உணவு கிடைத்து கொண்டிருக்கிறது. இது மாதிரி நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். காலையில் கூட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது பசியோடு வருகிறது, மாலை கூட்டுக்கு திரும்புகிற பொழுது வயிறு நிரம்பி திரும்பி வருகிறது. எனவே நீங்கள் இறைவனை நம்பினால் அதே இறைவன் உங்களுக்கு எப்படி உதவி செய்வான்னா, பறவைகளுக்கு உதவி செய்ததை போல செய்வான். எனவே ஒரு முஃமின் துஆ கேட்கக்கூடிய வழக்கத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தால் அதுவும் அவருக்கு துன்யாவிலேயும் ஆகிரத்திலேயும் கைதாக இருக்கும். அல்லது இறைவனுடைய கலாக்கதிரை புலம்பிக் கொள்ளாமல், சங்கடப்பட்டுக் கொள்ளாமல், அல்லாஹ் எனக்கென்று எதை விதியாக்கியிருக்கிறானோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்ற மனோநிலையோடு வாழ்க்கையை அணுகினால் அதுவும் அவனுக்கு கைராகவும் நலவை தரக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை இந்த ஹதீஸும் ஆயத்தும் வரலாறுகளும் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. இல்லாமல் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய கலாக்கதிரை பொருந்தி வாழக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. இல்லாமல் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹு தொழுகையின் வரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரந்தான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, ஆபியத்தோடு, மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், பொருட்கள் வாங்கல் அனைத்திலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் வரக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக. வானம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற பேராபத்துகளை விட்டும், பலா முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் முழுமையாக பாதுகாத்து தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.